அவர்களே, வீடுதோறும் நேதாஜி என்ற வீரமிக்க கொள்கையை கொண்டு செல்ல காத்திருக்கும் தோழர்களே, இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் மாநில பொதுச்செயலாளர் எஸ் கர்ணன் அவர்களே, வரவேற்புரை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மகேஸ்வரன் மற்றும் தர்மா அவர்களே, தோழர் ஜெயராமன் அவர்களே, காளிமுத்து அவர்களே, அண்ணன் ராஜசேகரன் அவர்களே, இந்த வீடுதோறும் நேதாஜி என்ற மாபெரும் கொள்கையை, நேதாஜியினுடைய தியாகத்தை முதலாக கம்பம் பகுதியிலே வீடுதோறும் கொண்டு செல்ல காத்திருக்கும் இந்த தோழர்களுக்கு முதற்கணியின் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேதாஜினா தலைவர், தலைவனே தலைவனாக கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நம்ம கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. நேதாஜி செய்த தியாகங்கள்லாம் அளவில் சொல்ல முடியாது. ரஷ்யாவில் போய் அவ்வளோ பெரிய வேலைகள் செஞ்சிருக்காரு, ஜப்பானில் போய் படைகளை வாங்கியிருக்காரு. இதுபோல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் சென்று எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை எடுத்து பிரிட்டிஷ் படையை வீழ்த்துறதுக்கு மிகப்பெரிய யுக்திகளை எல்லாம் கையாண்டிருக்கார். 1921 41 வரைக்கும் கிட்டத்தட்ட 11 முறை கைது செய்யப்பட்டிருக்காரு பிரிட்டிஷ் படையால். இன்னைக்கு மாதிரி கைது செஞ்சால் காலையில் அடைச்சி சாயந்தரம் பிரியாணி வாங்கி கொடுத்து விடுற மாதிரியான சூழல்லாம் இல்லை. அன்னைக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய கொடுமையான சிறைகள்லாம் நிறையா இருந்தது. அன்னைக்கு எவ்வளோ கொடுமைன்னா சாப்பிட்ற தட்டில் எல்லா வேலையும் செய்யணும், அப்படி கொடுமையான சிறைகள். அந்த சிறைகளெல்லாம் சிறைவாசங்களில் அனுபவித்து வந்தவர் தான் நம்ம தலைவர், அப்பழுக்கற்ற தலைவர். தொடர்ச்சியாக இந்த இந்திய விடுதலைக்காக மட்டும் காங்கிரஸ்லேருந்து முரண்பட்டு காங்கிரஸில் நடந்த அநீதிகளை பூரா எதிர்த்து இந்த இந்திய தேசிய விடுதலைக்காக கடுமையாக பாடுபட்டார். அவர் கொள்கையை சொல்கிறது மட்டும் இந்த கூட்டம் இல்லை, அவர் வழி இந்த இந்திய தேசியத்தை காக்கிறதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாரோ அதே போல் அன்றைக்கி அந்த பிரிட்டிஷ்காரன்ட்டு நம்ம இந்த இந்திய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக கடுமையாக வேலை செய்தார். இன்றைக்கி இருக்கிற கொள்ளக்காரங்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. பிஜேபி கையில் எடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை புகழை கையில் எடுத்து தன்னை அது வழியாக குளிர்காய பார்க்குது. உண்மையிலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக நடந்த அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் நேதாஜி பெரும்படை திரட்டி இந்தியாவுக்கு எதிராக, அதாவது அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷுக்கு எதிராக படை திரட்டி வரும்பொழுது எதிர்த்து வர படைக்கு எதிராக படை கொடுத்தது அன்னைக்கு இருந்த காங்கிரஸும் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலும் தான். வீர சவார்கர்னு சொல்லுவாங்க, வீர சவார்கர் கிடையாது, அவர் ஒரு பெரிய கோலை. அதுபோல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் கொள்கையை மட்டும் நம்ம சொல்கிறது இல்லாமல் அவர் செய்த தியாகமும் இன்னைக்கு இந்த இந்திய நாடுகள் எவ்வளவு நல்லா வரணும் அப்படிங்கிற அவர் கொள்கை, அவருடைய சிந்தனையையும் நம்ம செயல்படுத்தணும். இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை நம்ம அதை சரியாக செஞ்சிட்ருக்கோம். தேனி மாவட்டம் அதுக்கான முதல் படியை விதைத்திருக்கு. 100 ரூபா 200 ரூபாய்க்காக கூடுற கூட்டம் நம்ம இல்லை, முழுக்க கட்சிக்காரனாக தான் இருக்கிறோம். நேதாஜியோட கொள்கையை சிறப்பாக கொண்டு சேர்ப்போம். நேதாஜி வீடுதோறும் நேதாஜிங்கிற முதல் விதையை கம்பம் பகுதியிலேருந்து விதைச்சிருக்கோம். இது மென்மேலும் எல்லா பகுதியிலும் வளரணுங்கிறது இந்த நேரத்தை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.